சிந்து பைரவி சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ஸ்னேகா ஒரு வழியா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் சிந்துவும் நம்ம சிவாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் அந்த ஸ்னேகாவுக்கு சரியான தண்டனை கிடைக்கல. அவ காலம் முழுக்க ஜெயிலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி அன்னபூரணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சிவா, சிந்து உன் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கா. அதே மாதிரி நீயும் இப்போ சிந்துவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒன்றுனா நீ துடிச்சு போகிற. அதனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டர் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக என்னை இன்னும் நீங்கள் தண்டிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவா இருந்துட்டு, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, ஆனால் இப்போ உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் நம்மளை பழி வாங்கிறதுக்காக அந்த ஸ்னேகா இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியல சிந்து, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஸ்னேகா சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா இருந்துட்டு, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்னேகா நினைக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.